சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிகிறார்களோ அந்த சத்தியம் என்ன செய்ய போகுது? அவங்களை அங்க கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு? அங்க விடுதலை உண்டு. இங்க ஆண்டவர் இயேசு சொல்றார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. என்னது சத்தியம்? உங்களை அந்த சேற்றில, அந்த பாவத்தில, அந்த அக்கிரமத்தில, அந்த தீமையில நீங்க விழுந்து கிடக்காதபடிக்கு சத்தியம் உங்களை என்ன செய்ய போகுது? விடுதலையாக்க போகுது. இது யாருக்கு சொன்னார்? பாரம்பரிய யூதர்களுக்கு சொன்னார், இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். இயேசு அவர் சத்தியத்தை பேசின போது சிலருக்கு புரியல. பிலாத்து கேட்கிறார், நீ யாரப்பா? இயேசு சொன்னார், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சத்தியமானது என்ன? கேட்கிறார், சத்தியமானது என்ன? அதுல என்ன இருக்கு? அடியா கவனிங்க. இன்றைக்கு பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு, ஒரு திறப்புலாசரண்டா மேஜ வைங்க, முன்னுக்கு ஒரு மேச விரிப்ப போடுங்க, அதுல நிறகுடம் வையுங்க, அதுல என்னெல்லாம் வைக்கணுமோ அதை வையுங்க. இது யார் சொல்லி தந்த? யூதர்கள் சொல்றார்கள். எங்களுக்கு ஆபிரகாம் சொல்லித்தாரார், மோசே சொல்லித்தாரார், தாவீது சொல்லித்தாரார். இந்த இவங்களை பார்க்கிலும் யாக்கோப் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், இவங்களை பார்க்கிலும் நீ பெரிய ஆளோ? யார் கேட்கிற? இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் கேட்கிற கேள்வி. இன்றைக்கு சிலரிடத்தில் நாள் பார்க்கிறது இருக்கு. உலகத்தில் இருக்கிறவர்கள் திருமணம் செய்வார்கள், நாள் பார்த்து அதே நாள்ல சபை திருமணம் செய்யும். ஓமா இல்லையா? எங்கதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியாது. அப்படி இருப்பதினால உன் சரீரத்தில் வியாதி வருது, அது சுகம் வருதில்ல, அது உனக்கு விடுதலை வருதில்ல. ஏன்? சத்தியத்துக்குள்ள நீ இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு பாரம்பரியத்தை தர இல்லை, ஆனா நியாய பிரமாணம் வந்து எல்லா பாரம்பரியத்தையும் அப்படியே மூட்டை கட்டி இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். ஆனா அவர்களும் ஜெபிக்கிறார்கள், அவர்களும் ஆராதனை செய்கிறார்கள், அவர்களும் பாடல்களை பாடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விடுதலை இல்லை. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், ஆனால் சத்தியத்தை நீங்க அறியணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதெல்லாம் ஒருவன் மரித்து போனால் 7 நாள் நீங்கள் துக்கத்தை அனுசரிக்க வேண்டும், 8ஆம் நாள் நீ முழுகி வெளியே வந்துடணும். பிறகு அந்த மாசம் முழுவதும் அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டே இருப்பார்களாம். ஆனா இயேசு சொல்றேன், சத்தியத்தை அறி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பத்தியில். அந்த பாரம்பரியம் என்ன சொல்லுது? பாரம்பரியத்துக்கு பயமா, இயேசுவுக்கு பயமா? பாரம்பரியத்தில் நீ வெளிக்கிட்டா உன்னை மதிக்க மாட்டார்கள், உன்னை கொஞ்சம் கூட கணக்கெடுக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் சொல்லுவார்கள், உன் கணவன்ல நேசம் இல்ல, பிள்ளையில நேசம் இல்ல, மனைவியில நேசம் இல்ல, அதுதான் நீ விட்டுட்டு போறாய். பத்தியலா, முதநாத்தி செத்தா அடுத்த நாள் அவங்க போயிடுறாங்க. எது சொல்லுது? பாரம்பரியம். ஆனா சத்தியம் சொல்லுது, அது உனக்கு பாரம்பரியம் இல்லை, மனுஷனுக்கு வர வேண்டிய வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் தங்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய்ய, என்னை பின்பற்றி வா. ஆனா பாரம்பரியம் சொல்லுது, நாங்க அடக்கம் பண்ணி 8ஆம் நாள் கொண்டாடி, பிறகு 31 கொண்டாடி, அப்புறம் அந்திரடி கொண்டாடி, வருஷம் வருஷம் கொண்டாடி, படம் எல்லாம் வச்சு. எது சொல்லுது? இங்கே
சத்தியத்தில் ஏதாவது வாசிக்கிறீங்களா? ஒன்று தண்ணீர், இரண்டாவது ஞானஸ்நானம், மூன்றாவது திருவிருந்து. இதுதான் சபைக்கு இருக்கு. தண்ணீரை போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேணும், தண்ணீர் இடத்துக்கு போகணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ திருவிருந்து எடுக்கணும். மற்ற ஒன்றுமே உனக்கு எந்த நேரமும் சாப்பிடலாம், எந்த நேரம் நீ திரகொள்ளலாம். வடக்க தலை வச்சு படுக்கிறதா, கிழக்க தலை வச்சு படுக்கிறதா, அது உயிரோட மாத்திரம் இல்ல, செத்தா பிறகும் பிரச்சனையாப்பா. ஐயோ, நீங்க எங்க தலை வைக்கிறீங்க, எங்க கால் இருக்கு, நீங்க எங்க வைக்கிறீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அதுதான் உங்களை விடுதலையா, பாரம்பரியம் விடுதலையாக்காது. இப்ப பாருங்க, இப்படி ஒரு நிலையில மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறார்கள். யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் வந்து 16 அடி கிணறு இருக்குதான். ஆனா அந்த 16 அடி கிணறை தாண்டினாத்தான் அவன் முழுமையாய் கடவுளை அவன் பின்பற்ற முடியும். ஆனா மனிதனால முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு வந்திருப்போம், வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருப்போம், எத்தனை பேர் நாள் பார்த்துட்டு வந்திருப்போம், எத்தனை பேர் நாங்க பாவம் செய்து வந்திருப்போம். இன்னைக்கு நீங்க அப்படி செய்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்யாம விட மாட்டாரு. ஆனா அவர் உதவி செய்கிறார். என்னன்னு, நீ 16 நியாயப்பிரமாணம் சொல்லுது, எழுதி வச்சுட்டு சொல்லுது, இதெல்லாம் நீ செய்யணும். இன்னைக்கு அதான் இயேசு சொல்றார், நான் அன்புள்ளவரா இருக்கிறேன், நீ பல்லுக்கு பல்லு செய்யாத, உடைக்காத, கொலை செய்யாத, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க இல்லையா? என்ன சொல்லிக்க, நீ கொலை செய்ய வேண்டாம், உன்னை நேசிக்கிறது போல என்ன சொன்னார், வெளியில இருந்து உள்ள போறோன்று மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனா வெளியில இருந்து போறதெல்லாம் கட்டுப்பாடு படுத்துறோம். சிலர் இந்த பாஸ்கா காலத்துல மரக்கறி சாப்பிட போறோம். ஆனா மரக்கறியை சாப்பிட்டு எத்தனை பேர் விபச்சாரம் செய்வார்கள், எத்தனை பேர் வேசித்தனம் செய்கிறார்கள், எத்தனை பேர் களவெடுக்கிறார்கள், எத்தனை பேர் பொய் சொல்றார்கள், எத்தனை பேருடைய வீட்டில் சண்டை. ஆனா நான் இந்த பாரம்பரியத்தில் இருக்கிறேன், மரக்கறி சாப்பிடுவேன், நான் விரதம் சொல்றார். வெளியில இருந்து போற ஒன்றும் உன்னை தீட்டுப்படுத்தாதப்பா. ஆனா உள்ளத்திலிருந்து வெளியே வாரவைகளோ உன்னை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் சொன்னார், உள்ளத்திலிருந்து என்ன வரப்போகுது? ஆண்டவர் சொன்னார், சிலருடைய இருதயத்துக்குள்ள இருந்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய்களும் களவுகளும், காம விகாரங்கள், தேவன் விரும்பாத காரியம். ஆமென். எவ்வளவு கிடக்கன்னு சொன்னார் ஆண்டவர். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா? ஆமென் சொல்லுங்க. நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும். சத்தியத்தை நீ சரியா அறிந்தால் சபைக்கும் சபையின் போதகர்களுக்கு நீ கட்டுப்படுவாய். சத்தியத்தை அறிகிறவருக்கு இயேசு சுவாமி சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்றால், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை உனக்குள்ள வந்திரணும். அவருடைய சிந்தை என்ன எப்படியா இருந்ததா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை பாருங்கள். நான் ஒரு பெரியவன் என்றோ, இல்லை என்றால் ஒரு பெரிய மகான் என்றோ, இல்லை என்றால் பெரிய ஐஸ்வர்யவான் என்றோ, பெரிய பட்டம் பெற்ற பெரிய மேதை என்றோ இராமல், நீ அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்துடணும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இருக்கிற நிலையில இருந்தீண்டா கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து உன்னால பேச முடியாது. ஆகையால் ஆண்டவர் பார்த்தா, நான் தேவனாக இந்த உலகத்தில் வந்தா மனிதர்கள் என்னை பார்த்தா எல்லாரும் அழிஞ்சிருவார்கள். ஆகையால் நான் மனிதர்களை போல, தேவனை போல வராம மனிதனை போல வரப்போகிறேன். அப்படி என்றால் தேவன் என்ற சிந்தை என்னை விட்டு போகணும்.
தேவன் என்ற உணர்வு என்ன விட்டு போகணும். தேவனுக்கு சமமா இருக்க வேண்டிய எல்லா அந்தஸ்துகளை இழக்கணும். பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிற 2ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிறதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணம் அறிந்த கீழ்ப்படிந்தார். மனிதன் என்றா கீழ்ப்படியணும் ஐயா. தேவன் கீழ்ப்படிய கூடாது, அவர் கீழ்ப்படிய கூடாது, நாங்க தான் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவானவர் மனிதனாய் வந்தபோது அவர் கீழ்ப்படிந்தாரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான முரட்டு சுபாவங்கள், ஆண்டவரை கீழ்ப்படியாத எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஒன்றுக்கும் உதவாது, உம்முடைய சுபாவம் எனக்குள்ள வரட்டும். இப்ப பாருங்க, பெந்தெக்கோஸ்தே எப்படி வந்தது? கீழ்ப்படிந்தவர்கள் மத்தியில தான் அந்த நாள் வந்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு போக கூடாது, நீங்க போக ஒரு இடத்துல காத்திருக்க வேண்டும். எதற்கு காத்திருக்கணும்? நான் போன பின்பு நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன். உங்களை தேற்றி அரவணைத்து உங்களுக்கு சத்தியம் சொல்லி உங்களோடு பேசுகிற, உங்களோடு பழகிற, உங்களை புறம்பே தள்ளாம உங்களை மார்போடு சேர்த்து அணைக்கக்கூடிய என் சத்திய ஆவியானவரை அனுப்ப போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படித்தான் நடந்தது. உங்களுக்குள்ள பயம் இருக்கு, நீங்க பயந்து போயிருக்கிறீங்க, எதிர்காலம் என்னன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாம இருக்கிறீர்கள். ஆனா என்னிடத்திலிருந்து வரப்போகிற ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமில் மத்தியில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிகள் முழுவதையும் செய்ய வைப்பார். உன்னாலே இயலாது என்று சொல்வது அது பாரம்பரியம். நான் இத்தனை மணிக்கு தான் எழும்புவேன், இத்தனை மணிக்கு தான் காரியம் செய்வேன் என்று நினைக்கிற இடத்துல இப்படித்தான் சாப்பிடுவேன், இப்படித்தான் நான் உடை உடுத்துவேன் என்றெல்லாம் நினைக்கிறது அது பாரம்பரியம், மாம்சம். ஆவியானவர் சொன்னார் அது வித்தியாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் சானகன் வளர்ந்த போது ஆவியானவர் அவரை நடத்தினார். அவர் சொன்னார், உனக்கு ஒரு ஆடம்பரம் வேண்டாம், நீ வனாந்தரத்துக்கு போயிரு. ஒரு ஒட்டகமண்டை அடித்து அதனுடைய தோலை அவர் ஆடையாக்கி கொள்கிறார். ஆடம்பரமான இருப்பிடம் வேண்டாம் என்று நினைத்தார். அது மாத்திரமா ஆடம்பரமான உணவு வேண்டாம் என்று நினைத்தார். இது ஆவியானவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவற்ற விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். சொல்லுது, நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் முழுவதிலும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். எப்ப? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது.